உங்கள் பிசினஸ் உங்கள் ஏரியாவில் டெவலப் ஆகணுமா? இன்றைய விளம்பரப்படுத்துங்கள். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பர். பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். எங்கள் இனத்தின் பெருமைமிகு அடையாளம் ஐயா அண்ணன் சகாயம் அவர்களுடைய தம்பி வேலை முடிஞ்சா அண்ணன் சகாயம் அவர்கள் தலைமையில் இந்த பாராட்டு விழா நடப்பது ரொம்ப பெருமையாக இருக்குது. என்னென்னா, நான் தமிழ் செல்வன் ஒரு படம் விஜயகாந்த் சார் படம் பார்க்கும்போது அதில் விஜயகாந்த் சார் கலெக்டாக நடிச்சிருப்பார். அப்பா பாரதி ராஜா அவங்களுடைய இயக்கத்தில் படம். அப்போல்லாம் நமக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்ம இந்த மாதிரி ஒரு மாவட்ட ஆட்சியர்கள்லாம் பார்ப்போமா அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனால் அது நம்ம வாழ்கிற காலத்திலேயே நம்ம இனத்திலேயே அப்படி ஒரு பெருமைமிகு அடையாளமாக இருக்க ஐயா சகாயம் அவர்கள் இந்த விழாவை எடுத்துருப்பது ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு என்ன இதில் ஒரு பெருமைனா, நம்ம எவ்வளோ பாராட்டுகளை சந்திச்சிருக்கோம், பேசுகிறோம் போகலாம். பட் எங்கள் இனத்துலேருந்து ஒரு அடையாளமாக திகழக்கூடிய ஐயா அவர்கள் இந்த விழா நடத்துறது எங்களுக்கு ஆஸ்கார் வாங்கினதுக்கு ஒரு சமமாக நான் இதை கருதுறேன். நான் இந்த விழாவை இந்த படத்தை பற்றி பேசுகிறத விட இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எனக்கு உதவி செய்த நண்பர்களை பற்றி தான் நான் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். இந்த படம் நான் ப்ரெஸ் ஷோ போடும்போது எனக்கு தேட்டர் கிடைக்காதுன்றது எனக்கு ஒரு 6 மணிக்கு தகவல் தெரியப்பட்டது. நான் அப்போவே ப்ரெஸ் ஷோ கேன்சல் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும் போது, வேணாம், படத்தை மக்கள் பார்க்கட்டும், பார்த்துட்டு மீடியாக்கள் நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னா நம்ம கடந்து போயிடுவோம். நல்லா இருக்குன்னு அவங்க உணர்ந்தாங்கன்னா அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அண்ணன் கௌதம் அண்ணனுக்கு நான் கால் பண்ணேன். அவர் ஏதாவது வெளியூரில் இருக்கேன்னு கூட சொல்லியிருக்கலாம். நம்ம அழைத்த போது இல்லைங்க எனக்கு, ஏன்னா அவர் சினிமாவில் இருக்கார், இந்த பிரச்சனைகளை சந்திக்கும் போது அவருக்கு நாளைக்கு சினிமாக்குள்ளே அவருக்கு நெருக்கடிகள் வரலாம். அப்போ அவர் நான் வெளியூரில் இருக்கேன், இல்லை கொஞ்சம் தள்ளி இருக்கேன், நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம். நான் அழைச்ச உடனே அடுத்த 10 நிமிஷத்தில் அங்கே நின்னார். முதல்ல அண்ணன் கௌதம் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுல பெரும் முனைப்பாக இருந்தது அண்ணன் கார்ட்டூன் பாலா அவர்களும் ஐயா ஏகலைவன் அவர்களும் ரொம்ப முனைப்பாக இந்த படத்தை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்துன்னு சொல்லிட்டு கார்ட்டூன் பாலா அண்ணனா ஏகலைவன் அவர்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நான் வெளியிட்டு முடித்ததுக்கப்புறம் அந்த படம் நான் அன்றைக்கி ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு போயிட்டேன். போனதுக்கப்புறம் எனக்கு அண்ணன் களஞ்சியம், அப்புறம் பாலகுமாரன் போன்றவர்கள்லாம் பெருந்துணையாக இருந்தாங்க. மறுநாள் காலையில் நான் சரி அவ்வளோதான், இந்த படம் முடிஞ்சு ஓடிடி ப்ளஸில் வெளியிடணும் நான் முடிவு எடுத்தது கூட என்னென்னா, நம்ம இமீடியட்டாக அமேசானுக்கோ இல்லை வேறு எல்லாம் இந்த பிளாட்ஃபார்முக்கோ நம்ம ட்ரை பண்ண முடியாது. ஏன்னா அவங்க ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க, தேட்டர்களில் வெற்றி அடைந்த படங்களை மட்டும்தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க. தேட்டரில் வெற்றி அடையாத நிறையா படங்கள் ஓடிடிகளில் போகிறதில்ல, வாங்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் தேட்டரில் வெற்றி அடையாதுன்னா இது ஒரு ஷோ கொடுத்து தேட்டருக்கு போய் இது எப்படி வெற்றி படமாகும், இது எப்படி அமேசான் பிளாட்ஃபார்மில் வர முடியும், ஆகாவில் வர முடியும், எந்த பிளாட்ஃபார்முக்கும் வாய்ப்பு இல்லை. அப்போ எனக்கு சரி ஒரே ஆப்ஷன் அப்போ இருந்த ஆப்ஷன் ஓடிடி ப்ளஸ் தரம் தான். சரி ஓடிடி ப்ளஸ் தரத்தில் கொடுத்துருவோம்னு சொல்லி இருக்கும்போது மறுநாள் காலையில் அண்ணன் வேல்முருகன், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், அண்ணன் வேல்முருகன், தமிழக வாழ் உரிமை கழகத்தின் தலைவத்தின் தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் எனக்கு அழைச்சாங்க. அழைச்சிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். சொன்னோன்னே நீங்கள் உடனே என்னுடைய அலுவலகத்துக்கு வர முடியுமான்னாரு. அப்புறம் அவருடைய அலுவலகத்துடைய முகவரியை வாங்கிட்டு அங்கே அலுவலகத்துக்கு போனேன். அவர் உடனே ஒரு அறிக்கையை கொடுத்து நான் இதுக்கு ப்ரெஸ் மீட் வைக்கிறேன்னு சொல்லி அந்த ப்ரெஸ் மீட்டுக்கும் ஐயா தியாக அவர்கள், அப்புறம் திருமுருகன் காந்தி அண்ணன் அவர்கள், கொளத்தூர் மணியண்ணன் அவர்கள், வன்னியரசு அவர்கள், அப்படி ஏகப்பட்ட பேர் தனியரசன் அவர்கள், எஸ்சி முபாரக் அவர்கள் எல்லாருமே ஆதரவு கொடுத்தாங்க. இதை தாண்டி அண்ணன் சீமானன் அவர்கள் திங்கக்கிழமை மறுநாள் அந்த வாரம் திங்கக்கிழமை அண்ணன் சீமானன் ஒரு கண்டன அறிக்கையை கொடுத்துருந்தாங்க. இதை தாண்டி உலகம் முழுக்க வட அமெரிக்காவிலேருந்து, பிரான்ஸ்லேருந்து, ஜெர்மனிலேருந்து, நம்ம பக்கத்து மாநிலமான கனடா தமிழ் சங்கத்திலேருந்து எல்லா ஊர்லேருந்து இதுக்கு கண்டன அறிக்கை தெரிவித்து பெரிய ஒரு ஆதரவு கரம் நீட்டினாங்க. இந்த படம் வெற்றி அடைந்ததுன்னு சொல்லி எல்லாருமே ஆதரவு கரம் நீட்டினாங்க. உண்மையாகவே எனக்கு அதில் ஒரு பெருமை என்னென்னா, நான் தமிழனாக பிறந்ததுக்கு அந்த இடத்துல தான் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்னென்னா, நம்ம எல்லாருமே தனித்தனி அமைப்பாக இருக்கோம், ஆளுக்கு ஒரு கொள்கை இருக்குது, ஆளுக்கு சில முரண்பாடுகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்தாலும் கூட ஒரு தமிழனுக்கு ஒரு பிரச்சனை என்னும்போது ஒட்டுமொத்த பேர் இணைஞ்சு நின்னது நான் அந்த இடத்துல பெருமையாக நினைக்கிறேன். இப்படி நம்ம தனித்தனியாக நின்னால் கூட யாருக்காவது ஒரு பிரச்சனைனா நம்ம முன்னே நின்னோம்னா நம்மளை யாரும் வீழ்த்த முடியாதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதை தாண்டி இந்த படத்தை எடுக்கிறதுக்காக நான் ஒரு கதையை ஈஸியாக சொல்லலாம், அதை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்படி இந்த படத்தை தயாரிக்கிறதுக்காக கருணாசனன் முன் வந்தது உண்மையாக பாராட்டக்கூடியது. ஏன்னா அவர் சினிமாவில் இருக்கார், அவருக்கு சினிமாவில் வியாபாரம் ஒழுக்க தெரியும், இது எந்த அளவுக்கு போகும்ன்றதும் தெரியும்.
அப்படி எல்லா வியாபாரமும் தெரிந்த ஒருவர் வந்து இந்த படத்தை தயாரிக்க முன் வந்திருக்காருன்றது வந்து உண்மையாகவே வந்து பாராட்டுக்குரியது. அது இல்லாமல் இதை பற்றி என்னென்னு இந்த தொழில் தெரியாமல் ராவணகுமார் அண்ணன் வந்து மக்கள் பாதை இயக்கத்தில் பயணிக்கிறாரு. அவர் வந்து அவர் தமிழ் தேசிய ஆர்வலர்ன்றனால அந்த கதையை கேட்டவுடனே நான் பண்ணுறேன்னு முதல்ல 10 லட்ச ரூபா கொடுத்து வந்து அவர் ஆரம்பிச்சு வந்து உண்மையாகவே அவரை பாராட்டுக்குரிய அவரை தொடர்ந்து ராஜேந்திரன் ஒருத்தர் துபாயில் உள்ளவர், அவர் அங்கே இருக்கார். இங்கே என்ன நடக்கும்னு கூட அவருக்கு தெரியாது. இவங்களை எல்லாம் ஒரு புள்ளியில் ஒருங்கிணைச்சது வந்து அந்த தமிழ் தேசியம்னு ஒரு ஒற்றை புள்ளி தான். எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு தம்பி கிட்ட கொடுத்து இந்த படத்தை வந்து இயக்க வச்சிருக்கேன். கிட்டுவும் இந்த படைப்பை வந்து மிக நேர்மையாக பண்ணியிருப்பான். அதாவது வந்து கிட்ட வந்து ஒரு திறமையை வந்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் ஒரு கருத்தை சொல்லணும்னா தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த ஒரு இயக்குனர். ஏன்னா எல்லாருமே 2 மணி நேரத்தில் 3 மணி நேரத்தில் படம் சொல்கிறதெல்லாம் ஈஸியாக சொல்லிடலாம். ஒரு நிமிஷம் 2 நிமிஷத்தில் ஒரு கண்டென்ட் வந்து சொல்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதில் வந்து ரொம்ப ஆற்றல் மிக்க தம்பி கிட்டு இந்த படத்தை வந்து உண்மையாகவே வந்து ரொம்ப நேர்த்தியாக சிறப்பாக பண்ணியிருந்தான். அப்போ எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க தளத்தில் இந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உலக தமிழ் மக்கள் வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் தேட்டரில் போகலே தவிர உலக நாடுகள் எல்லா நாட்டிலையும் போச்சு. டென்மார்க்கில் போச்சு, வட அமெரிக்காவில் போச்சு, பிரான்ஸில் போச்சு, லண்டனில் போச்சு, ஸ்வீடனில் போச்சு, எல்லா கண்ட்ரிலையும் போச்சு. அது வந்து உண்மையாகவே வந்து ரொம்ப வியப்பாக இருந்தது. இதை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக முயற்சி பண்ணாங்க. அப்போ எல்லாரும் அவங்கவுங்க தளத்துலேருந்து போராடும் போது நான் இருக்க சினிமா துறையில் என்னோட தளத்துலேருந்து என்னால் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நான் முயற்சி எடுத்தேன். அந்த முயற்சி தான் இந்த படத்தோட இந்த ஓடிடி ப்ளஸில் வெளியானதுக்கான. இப்போ இதை எனக்கு வந்து இப்போ இன்னைக்கு நிலைமைக்கு நான் வெற்றியாக பார்க்குறது, கௌதம் அண்ணன் கூட இந்த படம் பெரிய வெற்றி இல்லைன்னு சொன்னாங்க. அது அண்ணன் வந்து கமர்ஷியலாக அது சொல்கிறாங்க. பட் நான் வெற்றியாக எப்படி பார்க்குறேன்னா, நம்ம படங்களுக்கு வந்து பொதுவாக வந்து ஈழத்தமிழர் வரலாறு பெற்ற படங்கள் எந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லையும் இருக்காது. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் நம்ம வரலாறு இருக்காது. ஆனால் முதல் முறையாக நம்ம படத்தை கொண்டு போய் சல்லியர்கள் படத்தை எல்லா டிஜிட்டல் பிளாட்ஃபார்மையும் இப்போ சேர்த்துருக்காங்க. இப்போ நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஈழத்தமிழர்கள் வரலாறுன்னு சர்ச் பண்ணிங்கன்னா சல்லியர்கள் படம் கண்டிப்பாக வரும். அது மிகப்பெரிய வெற்றி. நம்மளுடைய முதல் இலக்கை போய் ரீச் பண்ணிட்டோம். இனி அடுத்தடுத்து எல்லா படங்களும் எல்லாரும் அது முயற்சி எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளுடைய வரலாறுகள் வந்து எல்லா ஓடிடி தளத்துலையும் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதுதான் வரலாறாக இருக்குது. என்னென்னா நம்மளுடைய வரலாறு தப்பாக சொல்லிட்டு போயிடுறாங்க. எவனோ ஒருத்தன் வந்து புக் எழுதிட்டு போயிடுறான். அது ஒரு ஜென்ரேஷனுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அதுதான் வரலாறுன்னு ஆகிடுது. அவன் தப்பாக எழுதுனானா சரியாக எழுதுனானா அன்னைக்கு இருக்கும் அதை கண்டுக்கிறது கிடையாது. அப்போ எவனா ஒருத்தர் எழுதி வச்சுட்டு போனது அது நாளைக்கு வரலாறுன்னு வாங்க. இல்லை அந்த புக்கில் அப்படி தான் சொல்லியிருக்கு, அவர் அப்படி தான் எழுதிட்டு போயிருக்காரு, அவர் ஏதோ ஒரு எழுதிட்டு போயிருப்பார், அதுவே நாளைக்கு வரலாறாக மாறிடும். அப்போ தப்பாக இங்கே வரலாறுகளை சொல்லிட்டு போயிடுறாங்க, படைப்புகளையும் சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ சரியாக சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இன்றைக்கி நம்ம இருக்கோம். நமக்குன்னு நம்மளுடைய வரலாறுகள் நிறையா நம்முடைய எல்லாமே வந்து தப்பாக சொல்லப்பட்டு நம்ம வரலாறுகள் மறைக்கப்பட்ட இனம் தான் நம்ம. ஸோ அந்த வகையில் முதல் முயற்சியாக அந்த சல்லியர்கள் படம் வந்து நம்ம தமிழர்கள் மத்தியில் சேர்ந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது எனக்கு மிகப்பெரிய பெருமை. மீண்டும் சொல்கிறேன், எங்கள் ஐயா கிட்ட வந்து இந்த பாராட்டை பெறுறது வந்து நாங்கள் ஒரு பாக்கியமாக நினைக்கிறோம். நாங்கள் வாழ்ந்த காலத்தில் எங்கள் ஐயா நல்லகண்ணு போன்றவர்கள், எங்கள் ஐயா சகாயம் போன்றவர்கள்லாம் இந்த மண்ணில் வாழ்ந்தது வந்து எங்கள் இனத்தினோட பெருமையாக நினைக்கிறோம். அவர் ஐயால் நாங்கள் பாராட்டப்படுறத பெருமையாக நினைத்து வந்திருந்த அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. 2009 காலகட்டத்தில் நான் நாமக்கல் கலெக்டராக இருந்த பொழுது எனக்கு மகிழ்ச்சி இல்லை. நம் இன விடுதலை களத்திலே இங்கே மகத்தான சேதாரங்களை நம் மக்கள் போராளிகள் கண்டு அங்கே அதை எதிர்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் உண்மையிலேயே மகிழ்ச்சி இல்லை. மே மாதம் 2009 மே மாதம் ஒரு நிகழ்ச்சியை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். 2009 மே மாதத்திலே நாடாளுமன்ற தேர்தல் உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அங்கே ஈழத்திலே அங்கே அந்த பெரிய பேரழிவை இனம் சந்தித்து கொண்டிருக்கிறது. அந்த 2009 காலகட்டத்திலே நாடாளுமன்ற தேர்தலை நடத்துகின்ற பொறுப்பு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராகி எனக்கு இருக்கிறது. எனவே நான் நடத்தி கொண்டிருப்பதற்காக அந்த முன் தயாரிப்பிலே நான் ஈடுபட்டு வருகிறேன். முன் தயாரிப்பிலே ஈடுபட்டு ஒரு நாள் மாலை ஒரு கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறேன். தேர்தல் அலுவலர்களோடு ஒரு கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறேன். அந்த கூட்டத்திலே ஆய்வு கூட்டத்திலே எல்லா ஏற்பாடுகளும் செய்தாகிவிட்டதா, வாக்குச்சாவடிகள் எல்லாம் சரியாக இருக்கிறதா, எல்லா வசதிகளும் ஏற்பாடு செய்து விட்டோமா என்றெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது அங்கே தாசில்தார் இருந்தார். தாசில்தார் நாமக்கல் தாசில்தார். அவருக்கு ஒரு அலைபேசி வருகிறது. அதாவது திருச்சி சாலையிலே, திருச்சி நெடுஞ்சாலையிலே வளையப்பட்டி என்ற ஊருக்கு அருகே ஒரு தவிட்டிலிருந்து எண்ணெய் தயாரிக்கக்கூடிய ஒரு ஆலையில் தீ விபத்து என்கின்ற ஒரு செய்தி வருகிறது. அந்த செய்தியை கேட்டவுடன் நான் தாசில்தாரை உடனே செல்லுங்கள், அந்த தளத்துக்கு செல்லுங்கள் என்று அறிவுறுத்தினேன். கொஞ்ச நேரத்தில் தாசில்தார் பேசுகிறார், ஐயா தீ அதிகமாக இருக்கிறது,
என்று சொன்னவுடன் அங்கே இருக்கக்கூடிய கோட்டாட்சி தலைவர், ரெவென்யூ டிவிஷன் ஆஃபீஸர், ஆர்டிஓ அவரை அனுப்புகிறேன். அவர் கொஞ்ச நேரத்திலே சென்று விட்டு, ஐயா பெரிய அளவிற்கு மளமளவென்று அந்த வளாகம் முழுவதும் எரிந்து கொண்டிருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற பொழுது நானே செல்கிறேன். களத்துக்கு சென்றால் நான் தூரத்திலே 1 கிலோமீட்டர் தூரத்திலே பார்க்கின்ற பொழுது ஒரு பெரிய வளாகம் அப்படியே தீப்பற்றி எரிந்து, இன்றைக்கு ஈரானிலே குண்டு போடுகின்ற அந்த கொடூரத்தை நாம் பார்த்து இன்றைக்கு பார்க்கிறோம் அல்லவா, அந்த தீப்பிடித்து மளமளவென்று எரிகின்ற அந்த காட்சி எனக்கு தெரிகிறது. அங்கே போய் பார்த்தால் ஏற்கனவே சொன்னார் 4-5 பேர்களை எடுத்து விட்டோம், மருத்துவமனைக்கு அனுப்பியிருக்கிறோம் என்று. மீதி உள்ள ஆட்கள் எத்தனை பேர்? 15-17 பேர்கள் உள்ளே இருக்கிறார்கள் என்று. இந்த தொழிலாளர்கள் எங்கிருந்து வருபவர்கள்? இந்த ஊர்க்காரர்களா என்று கேட்கிறேன். இல்லை ஐயா, இந்த ஊர்க்காரர்கள் 1-2 பேர் இருக்கிறார்கள். பீகாரிலிருந்து வந்தவர்கள், ஆயிரக்கணக்கான மைலுக்கு அப்பாலிருந்து சாதாரண பிழைப்பு தேடி உழைப்பை அளித்து பிழைப்பித்த வருகின்ற தொழிலாளர்களாக இருந்தவர்கள் இவர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது கொஞ்ச நேரத்தில் போய் சேர்ந்தவுடனே அந்த தீயணைப்பு வீரர்கள், ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, அந்த வழிக்குள்ளே நுழைந்து அந்த சடலங்களாகவோ அல்லது தீக்காயத்தினுடைய அந்த கொடூரத்தை தாங்கியவர்களை அப்படியே எடுக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, நான் ஒன்றும் ஹீரோ அல்ல, நடந்த உண்மையை சொல்லுகிறேன். என்னை அறியாமலே நான் அவர்களோடு எஸ்பி வெளியே இருக்கிறார், டிஎஸ்பி வெளியே இருக்கிறார், டிஆர்ஓ வெளியே இருக்கிறார், ஆர்டிஓ வெளியே இருக்கிறார். ஆனால் கலெக்டர் ஆகிய நான் அந்த உள்ளே நுழைந்து அந்த தீ கொட்டி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த வளாகத்திற்குள் நுழைந்து அப்படியே தூக்கி வருகிறேன். இன்னொரு தீயணைப்பு வீரரோடு அப்படியே தூக்கி கொண்டு 2 பேரை நான் தூக்கி கொண்டு வந்தேன். வெளியே வந்தவுடன் எல்லா அலுவலர்களும் சத்தம் போட்டார்கள், நீங்கள் ஏன் செல்ல வேண்டும் என்று என்னை தடுத்து விட்டார்கள். அன்பிற்குரியவர்களே, அன்றைக்கு 19 பேரை அப்படியே வெளிக்கொண்டு வந்தோம். ஒருவர்தான் தமிழர், மற்ற எல்லோரும் பீகார்காரர்கள். ஆனால் 16 பேர் இறந்து விட்டார்கள். 16 பேர் இறந்து விட்டார்கள் அந்த தீ விபத்திலே. அதற்கு பிறகு அது இன்றைக்கு கிழக்கு சாம்பரான் என்று மகாத்மா காந்தியடிகள் 1915 இந்த நாட்டிலே வெகுஜன இயக்கமாக காங்கிரஸ் இயக்கத்தை மாற்றுவதற்கு ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அந்த சாம்பரான், கிழக்கு சாம்பரான் மாவட்டத்தில் உள்ள உழவர் பிரச்சனையை வெளிக்கொண்டு வருவாரல்ல, அதற்கு சென்றார் அல்லவா, அந்த பகுதியிலிருந்து வந்தவர்கள். அந்த மாவட்ட ஆட்சியருக்கு தொடர்பு கொள்கிறேன். அதற்கு பிறகு தலைமைச் செயலருக்கு தொடர்பு கொண்டு அங்கே இருக்கக்கூடிய உறவினர்களை இங்கே வரவழைக்கிறோம். வரவழைத்ததற்கு பிறகு இந்த உடல்களை நீங்கள் எடுத்துச் செல்வதென்றால் நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்கிறோம். ஆனால் அவர்களோ பரம ஏழைகள். இந்த தேசத்தில் ஏழ்மை எவ்வளவு இருக்கிறது என்று அவர்களை பார்க்கிற பொழுது தெரிகிறது. பரம ஏழைகள். எனவே ஐயா வேண்டாம், இங்கேயே வைத்து எரியுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்கள், இந்த 16 உடலையும் நான் நாமக்கல் மாவட்ட மக்களுக்கு ஒரு அறிவிப்பை செய்கிறேன். நம்முடைய மண்ணிற்கு உழைத்து பிழைப்பதற்காக, திருடி பிழைப்பதற்காக அல்ல, உழைத்து பிழைப்பதற்காக இங்கே வந்தவர்கள். இவர்களை கௌரவமாக அடக்கம் செய்ய வேண்டியது நம்முடைய மகத்தான பணி, தமிழருடைய அறம் அதுதான் என்று சொல்லி அழைக்கிறேன். நம்ப மாட்டீர்கள், 5000 பேர் வந்தார்கள். 5000 பேர் ஒரு பேரணியாக ஊர்வலமாக அந்த உடல்களை எடுத்து செய்து மொத்தமாக தகனம் செய்தோம். அதோடு மட்டுமல்ல, அவர்களுக்கு 2 நாள் உணவளித்து ஒரு பெருந்தொகையை மக்களிடத்திலிருந்து சேகரித்து அவர்களுக்கு கொடுத்து அனுப்பினோம். அதுவும் தமிழர் அறம். அது மட்டுமல்ல, போகிற பொழுது கூட சாப்பிடுவதற்கு இவர்களுக்கு பணம் இருக்காது. கொடுக்கிற பணத்தை அவர்கள் குடும்பம் நடத்துவதற்கு பயன்படுத்திக்க வேண்டும் என்று சொல்லி 3 நேரத்திற்கு அவர்களுக்கு உணவு தயாரித்து கையிலே கொடுத்து அனுப்பினோம். அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு அரசுக்கு நான் அனுப்புகிறேன், ஒரு பிரேரணை கருத்துருவை அனுப்புகிறேன். இவர்களுக்கு வழக்கமாக வழங்கக்கூடிய 1 லட்சம் ரூபாயை அனுப்புங்கள் என்று அரசு நிராகரித்து விட்டது. இவர்கள் எங்கள் ஊர்க்காரர்கள் அல்ல, நம்மூர்க்காரர்கள் அல்ல என்று நிராகரித்து விட்டது. அப்பொழுது மீண்டும் மீண்டும் எழுதி 1 லட்சம் ரூபாய் ஒவ்வொருவருக்கும் நான் வாங்கி கொடுத்து அந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்பினேன். இப்போ நான் சொல்கிறது என்னென்னா, 2009 மே மாதத்தில் இதே ஒரு தீ விபத்தில் நடக்கின்ற பொழுது ஒரு கலெக்டரே காப்பாற்றினார். ஆனால் கடலுக்கு அப்பால் எம்முடைய மக்கள் பேராபத்தையும் பேரழிவையும் சந்தித்து கொண்டிருப்பதற்கு யாருமே காப்பாற்ற இல்லை என்று நான் நெஞ்சுருகி வருந்திய காலம்தான் என்னுடைய கலெக்டர் காலம். எனவே என்னுடைய கலெக்டர் காலம் மிகுந்த மகிழ்ச்சியான காலம் அல்ல. அப்படிப்பட்ட களத்தை, அந்த களத்தில் இருக்கக்கூடிய அறத்தை இன்றைக்கு ஒரு மகத்தான ஒரு படைப்பாக அற்புதமாக பதிவு செய்திருக்கிறார் நம்முடைய மிகப்பெரிய ஆளுமையாக, மிகப்பெரிய கலைஞனாக வர இருக்கின்ற தம்பி கிட்டு. உண்மையிலேயே மிக அற்புதமாக அந்த கதை தேர்வும் களத்தேர்வும் மிக அற்புதமாக இருக்கிறது.
எனக்கு கூட கடற்கரைக்கு அந்த பக்கம் போய் சென்று பார்த்து விட வேண்டும் என்ற ஆசை. அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றுகின்ற வண்ணம் அந்த களத்திலே, அந்த பனமரத்து காடுகளுக்குள், அந்த பதுங்கு குழிக்குள் நம் பண்பாட்டு வெளிச்சம் எவ்வளவு உயர்வாக இருந்ததோ அதை சிவகங்கை களத்திலே சிறப்பாக காட்டிய அன்பு தம்பியை நான் உள்ளார்ந்து வாழ்த்துகிறேன். நிச்சயமாக நீ என்றே சொல்லுகிறேன் தம்பி, நீ ஒரு மகத்தான கலைஞராக, மகத்தான இயக்குனராக நீ வருவாய் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. என்ன அதீத நேர்மை கொஞ்சம் ஆபத்தானது என்பதை உணர்ந்தவன் என்ற முறையில் சொல்லுகிறேன். அதற்காக கொள்கையை விட வேண்டாம். நிச்சயமாக இன்றைக்கு தடை ஏற்பட்டது, மின் தடை ஏற்பட்டது, ஒளிபெருக்கி தடை ஏற்பட்டது. வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஆளுமைகளிடத்தெல்லாம் நான் வருந்துகிறேன், மன்னிப்பை கோருகிறேன். இந்த தடைக்கு மன்னிப்பை கோருகிறேன். என்னுடைய தம்பிகள் ஏதோ எங்கோ நடந்த அந்த தடைக்கு என்னுடைய தம்பிகள் பொறுப்பல்ல, நான் தான் பொறுப்பு. எனவே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன். சிரமத்தோடு இன்றைக்கு நடத்துகிறோம். சிரமத்தோடே வாழ்வதுதான் தமிழர் வாழ்வாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இன்றைக்கு நம்முடைய தம்பி சுரேஷ் காமாட்சி அவர் வெளிப்படுத்திய உண்மையான உணர்வை நான் அந்த தடை ஏற்படுத்திய பொழுது நான் பார்த்தேன். அந்த தடையை இவர்கள் அந்த படத்தை வெளியிடுவதற்கு, அரங்குகளை கொடுப்பதற்கு அவர்கள் மறுத்திருக்கக்கூடிய நிலையில் தடையை ஏற்படுத்துக அந்த முற்பட்ட நிலையில் அவருடைய பேட்டியை காண்டேன். என்னுடைய உள்ளத்தை அது தொட்டது. எனவே அன்பிற்குரிய அந்த மகத்தார் கலைஞர்களை பாராட்ட வேண்டிய அந்த பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதற்கு புள்ளியாக இருந்தது நம்முடைய தம்பி, நம்முடைய ராவணகுமார். அவர் ஒரு சாதாரண எளிய மனிதர். ஆனால் நிகரற்ற, இந்த தமிழ் மீது பற்று கொண்ட நிகரற்ற ஒரு மனிதர். கோபப்பட்டு சொல்வார், ஐயா இவர் இந்த கோணத்திலிருந்து நாம் பார்க்க வேண்டும், அந்த கோணத்திலிருந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுதால் நான் சொல்லுவேன், தமிழர் அறம் இதை அனுமதிக்காது, நீங்கள் கோபப்படாதீர்கள், நாம் நியாயமாக இருப்போம். எதிரிகள் எவ்வளவு அநியாயக்காரர்களாக இருந்தாலும் இன்றைக்கு சல்லியர்கள் என்கின்ற இந்த மருத்துவ போராளிகள், அது மருத்துவத்தினுடைய மகத்துவமே உயிர் காப்பது தான். ஆனால் அதையும் தாண்டி கொடூரமான எதிரி அந்த கொலைக்களத்தில் நிற்கிற பொழுது அவனை கூட காப்பாற்றுகின்ற ஒப்பற்ற போராளிகளாக நம்முடைய மருத்துவ போராளிகள் இருந்திருக்கிறார்கள் என்பதை இந்த படைப்பு மிக அற்புதமாக காட்டுகிறது. எனவேதான் நான் அன்பு தம்பி ராவணகுமாரிடத்திலே உணர்ச்சி வசப்படாதீர்கள். இன்றைக்கு கூட இங்கே கூட்டம் குறைவாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய நாட்டம் மிகப்பெரியது. இந்த எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம், ஆனால் நம்முடைய எண்ணம் மிகப்பெரியது. தம்பிகளெல்லாம் சொல்லுவார்கள், தேர்தல் அரசியலுக்கு நாம் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லி. தேர்தல் அரசியலை முடிவெடுத்தால் நான் சொல்லுகிறேன், மிக எளிதாக 5000 பேரை நாங்கள் இங்கே வரவழைக்க முடியும், எங்களுக்கு தெரியும், முடியும். ஆனால் தேர்தலை தாண்டி தமிழர் அரசியலை, மக்கள் அரசியலை, இயக்க அரசியலை, கோட்பாடு அரசியலை நீங்கள் முதலிலே தொடங்குவோம். 10 பேராக இருந்தாலும் பரவாயில்லை என்று சொன்னேன். எனவே அன்பிற்குரிய நம்முடைய தம்பி ராவணகுமார் 10 லட்சம் என்பது அவருக்கு அதிகமான தொகை. அவர் தன்னுடைய துணைவியாருடைய நகைகளையெல்லாம் அடகு வைத்து இந்த படத்தினுடைய ஊற்றுக்கண்ணாக, துவக்க புள்ளியாக இருந்திருக்கிறார் என்று சொன்னால் அதை நாம் உள்ளார்ந்து நாம் பாராட்ட வேண்டும். எத்தகைய உணர்வு கொண்டிருப்பார் என்று பாருங்கள். எனவே அவருக்கும் இந்த படத்தை தயாரித்த கருணாஸ் அவருடைய குழுவினருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுக்களையும் நான் உள்ளார்ந்து தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தம்பி கிட்டுவை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். ஒரு வார்த்தையில் ஒரு மகத்தான உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய அந்த லாவகம் சில பேருக்குத்தான் வரும். தம்பிக்கு வந்திருக்கிறது. நான் அதை பார்க்கிறேன். நந்தினியிடத்திலே கேட்கிற பொழுது சத்யதேவி மிக அற்புதமாக தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த நந்தினியிடத்திலே கேட்கிற பொழுது கடவுள் நம்பிக்கை உண்டா என்று கேட்கிற பொழுது நான் தலைவரை நம்புகிறேன் என்று சொன்னார். தலைவரை நம்புகிறேன் என்று சொன்னார். நமக்கெல்லாம் நிலம்தான் பலம், நமக்கு மண்ணுதான் கண்ணு பொண்ணு, பூமிதான் நமக்கு சாமி, பூமியை காப்பாற்றுகின்ற மேதகுதான் நமக்கு சாமி என்பதை இவ்வளவு துல்லியமாக வெளிப்படுத்தியதை நான் உணர்வு பெருக்காய் நான் பார்க்கிறேன். அதை போல அந்த கருணாஸ் அங்கே அவர் அந்த முட்டிக்கால் போட்டவாறு அவர் சொல்லுவார் அல்லவா, எதற்கும் இவரிடத்திலே தலை மட்டும் குனிந்து விடக்கூடாது என்று சொல்லுவார். தமிழர் தலைகுனிய விடக்கூடாது என்பதற்காகத்தான் தமிழருடைய அறத்தை வெளிப்படுத்திய இந்த படத்தை படைத்த படைப்பாளிகளை நான் பாராட்டுவதற்காக எளிய முறையில் நாங்கள் முயற்சித்திருக்கிறோம். எனவே இந்த படக்குழுவினர் இன்றைக்கு கூட தம்பி ஆனந்த், அதை போல இளங்கோ, அதை போல மோகன், இந்த குழுவினர் வந்திருக்கிறார், மகேந்திரா,
திருமுருகன் இவர்களுடைய பிரதிநிதிகளாக வந்திருக்கின்ற எல்லோரையும் நான் பாராட்டுகிறேன். மொத்தத்தில் படக்குழுவினரை நான் பாராட்டுகிறேன். பாராட்ட வந்த நம்முடைய தமிழ் தேசிய பொது உடைமை இயக்கத்தினுடைய மகத்தான சிந்தனையாளர், மிகச்சிறந்த எழுத்தாளர், கூறியவாறு தன்னுடைய கருத்துக்களை மிக ஆழமாக துல்லியமாக பதிவு செய்யக்கூடிய மகத்தான தமிழ் ஆளுமையாக இருக்கக்கூடிய தோழர் தியாகு அவர்கள், அதை போல நம்முடைய அன்பிற்குரிய சகோதரர் கௌதமன் அவர்கள் அவர் படைப்பாளியாக இருந்தாலும் தமிழருக்காக களத்தில் மகத்தான போராளியாக விளங்கியதையெல்லாம் நாங்கள் பார்த்திருக்கிறோம், பாராட்டியிருக்கிறோம். எனவே அவர்களுக்கும், அதை போல நம்முடைய தம்பி கார்ட்டூனிஸ்ட் பாலா, மிக அவருடைய அற்புதமான கார்ட்டூன்களை எத்தனை பேர் பார்த்திருப்பீர்கள் என்று தெரியாது. அந்த ஆற்றலை, அந்த நுணுக்கமான வெளிப்பாட்டை எல்லாம் நான் ரசித்திருக்கிறேன். அதை போல இன்றைக்கு வலையொலியில் ஐயா சகாயம் அவர்கள் முன்னெடுப்பில், தம்பி கிட்டு அவர்கள் இயக்கத்தில், சகோதரர் கருணாஸ் அவர்கள் தயாரித்து, சகோதரர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் வெளியிட்டு, ஒரு பெரும் போராட்டத்திற்கு பிறகு கூட நம்ம கிராமத்தில் சொல்கிறது போல் ஒரு பிரசவமாக கொண்டு வர முடியாத ஒரு கையறு நிலையில் இறுதியாக ஓடிடி தளத்தில் கொண்டுட்டு வந்து உலகம் முழுக்க ஒரு பேரதிர்வை ஏற்படுத்திய சல்லியர்கள் படத்தினுடைய நடிப்பு கலைஞர்கள், தொழில்நுட்ப கலைஞர்களுக்கான இந்த பாராட்டு நிகழ்வில் பங்கெடுத்து கொண்டிருக்கிற பெரும் மரியாதைக்குரிய, பேரன்பிற்குரிய எங்களுடைய தாய் தமிழ் உறவுகள், ஊடகத்தினர், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அது இந்த நிலைங்கிறது இருக்குல்ல, ஓடிடியில் இந்த படத்தை கொண்டுட்டு வந்ததாக இருக்கட்டும், அதை முழுமையாக கொண்டுட்டு போகாத நிலையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு பொறுப்புணர்வோட ஒரு தேர்ந்த பொறுப்புமிக்க கலைஞர்களை பாராட்டுகிற ஒரு நிகழ்வை கூட ஒரு மன நிம்மதியோடு நடத்த முடியலங்கிற ஒரு துயரம் இருக்குல்ல, இது உலகத்தில் எந்த இனத்துக்கும் வராது. மின்சாரத்தை துண்டிக்கிறது, அதுக்கப்புறம் இது எதாச்சும் நடந்ததா இல்லாட்டி போனால் என்னன்னு கூட தெரியல, ஒளி வாங்கி பிரச்சனை, இதெல்லாம் ஆந்திராவிலேயே கர்நாடகத்திலே இதெல்லாம் நடந்துருமா? 50,000 ஆண்டுகள் வரலாறு கொண்ட எங்களுடைய தமிழினம்னு சொல்லிக்கிற இந்த இனத்துல தான் இந்த ஈனமானம் கெட்ட செயல்கள்லாம் நடக்குது. இது எப்பயாவது முடிவுக்கு வரும் இந்த காலகட்டத்தில் அப்படின்னா அதுக்கும் வழி இல்லை. இங்கே முடிவுக்கு வர்றதுக்கான சூழலே இல்லை. ஏன்னா வீரத்தோடையும் அறத்தோடையும் இந்த பூமி பரப்பில் கடந்த இந்த ஒரு நூற்றாண்டுக்குள்ள ஒரு அரசு இருந்ததுன்னா அது எங்களுடைய தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான எங்களுடைய தமிழீழ தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் ஆண்ட அந்த ஈழ அரசு தான். அந்த அரசையும் நாம் வாழற இந்த மண்ணுக்குரிய தமிழ்நாட்டு அரசும் இந்திய ஒன்றிய அரசும் உலகம் முழுக்க இருக்கிற வல்லரசுகளும் சேர்ந்து நின்று வல்லூர்களாக அந்த மண்ணில் கொத்து குண்டுகள், ரசாயன குண்டுகள் வீசி செதைச்சி சின்னாபின்னமாக்கிடுச்சு. அந்த வழியை, அந்த வரலாற்றை நாங்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தோம் அந்த ஈழ மண்ணில் அப்படிங்கிற அந்த ஒரு உன்னதமான நிகழ்வுகளை தாங்கின ஒரு சல்லியர் படைப்பை இன்னைக்கு கொண்டுட்டு வந்து எந்த இடத்துலையும் நினைச்ச மாதிரி அதை கொண்டுட்டு போய் சேர்க்க முடியலங்கிறது தான் இங்கே கொடுமை. இந்த படத்தை வெளியிடுறதுக்காக சகோதரர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் பிரசாத் லேபில் போட்டுட்டு தேட்டர் லிஸ்ட்டை என்கிட்ட சொல்கிறாரு. இரவு 8 மணிக்கு சொல்கிறாரு. 26 தேட்டரு, அதுவும் ஒரு காட்சி தான் கொடுக்குறாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியல. தேட்டரில் வெளியிடுற காசு உட்பட ஒரே ஷோ கொடுத்து ஒரு ஷோ கூட ஆள் வரலன்னு மறு ஷோவே கேன்சல் பண்ணிடுவானுவா? அது ஓடிடி தளத்துக்கு கொடுக்கறதா இல்லை தேட்டரில் ரிலீஸ் பண்ணுறதா? இதை யாருக்கிட்ட சொல்லி
இதை வெளிப்படுத்தன்னு தெரியல, நாளைக்கு வெளியிடுன்னு சொல்லியாச்சு, ஆனால் தேட்டர் லிஸ்ட் இப்போ தான் வந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறார். என்கிட்ட கூப்பிட்டு கொஞ்சம் வர முடியுமா, ஒரு 20 நிமிஷத்தில் வர முடியுமாங்கிறாரு. என் நண்பரோட வெளியே முக்கியமான விஷயத்துக்கு போகிறதா இருந்ததை உடனே கேன்சல் பண்ணிட்டு பிரசாத்துக்கு வந்து அந்த அவலத்தை, அந்த ஓலத்தை, அந்த கொடூரத்தை உலகத்துக்கு முன்னாடி வெளிப்படுத்தி அடுத்த நாள் அது OTTயில் வந்தது. உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் பார்த்தார்கள். முடிஞ்ச வரைக்கும் முழுமையெல்லாம் கொண்டுட்டு போய் சேர்த்ததெல்லாம் சொல்ல முடியாது. அது வெற்றியா அப்படின்னா வெற்றி இல்லை, தோல்வி தான். அது சல்லியர்களுக்கான தோல்வி அல்ல, 12 கோடி தமிழர்களுக்கான தோல்விங்கிறத இந்த மானங்கட்ட இனம் இனியாவது உள்வாங்கணும். எங்களுடைய வரலாற்றை, எங்களுடைய வீர காவியத்தை ஒரு படைப்பாக செஞ்சு நாங்கள் ஆந்திராவில் எடுத்துகிட்டு போய், கர்நாடகத்தில் எடுத்துகிட்டு போய், மராட்டியத்தில் எடுத்துகிட்டு போய், டெல்லியில் எடுத்துகிட்டு போய் எங்கள் படத்தை நாங்கள் வெளியிடுறோன்னு சொன்னோமா? எங்களுடைய தமிழ்நாட்டில் எங்களுடைய வரிப்பணத்தில் இயங்குகிற, நாங்கள் கொடுக்குற காசில் தியேட்டர் நடத்துகிற, அதில் கொள்ளையடித்து எங்கெங்கேயோ உலகம் பூரா தொழில் நடத்துகிற இங்கே இருக்கிற அந்த நிறுவனங்கள், திரையரங்கு நிறுவனங்கள், அவன் தமிழன் இல்லையான்லாம் நாங்கள் பார்க்கறதில்ல. அதுக்கப்புறம் தான் தெரியுது, இதை எவன்லாம் மறுத்தானோ அவன்லாம் தமிழன் இல்லை. ஆனால் அவன் கொள்ளையடிக்கிற கூடாரங்கள் எதுன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. இதை இன்னும் எவ்வளவு காலத்துக்கு வேடிக்கை பார்க்கறது? இந்த படைப்பில் என்ன சொல்லப்பட்டது? இந்த படைப்பு தப்பான படைப்பா, உங்களை நெகிழ வைக்காத படைப்பா, பகை வைக்கும் அருள்வாய் நன்னெஞ்சேங்கிற அந்த தமிழ் இனத்தினுடைய கூற்று உலகத்தில் எங்கேயுமே இல்லை. எதிரின்னா அடி, எதிரின்னா அழி, உரு தெரியாத ஆக்கு, இதுதான் உலக மரபு. போர்க்களத்திலேயா இருந்தாலும் சரி, எதிரிக்குமான இருந்தாலும் சரி. ஆனால் ஒரு போர்க்களத்தில் தேவையில்லை. ஒரு போர்க்களத்தில் அவன் நம்மளை கொல்றான் எதிரி, நாம் அவனை கொல்லணும். ஆனால் அடிபட்டு விழுந்த உயிரை எதிரியா நிற்கிற கூட்டம் அவனை தூக்கிட்டு போய் ஓடி ஒவ்வொரு நொடியா அவனுடைய உயிரை மீட்டெடுக்கிற அந்த உன்னதமான மரபு இருக்குல்ல, அது உலகத்திலேயே எங்களுடைய ஈழ மண்ணில் மட்டும்தான் இருந்தது. எங்களுடைய தலைவர் பிரபாகரன் படையில் மட்டும்தான் அது அந்த நிகழ்வெல்லாம் சாத்தியமாயிருக்கு. அது மட்டும் இல்லை, இதெல்லாம் பேசுகிற காலமாக எனக்கு தெரியல. இனி பேசுறதுக்கான இடமே இல்லை. அதாவது நீங்கள் இந்த படைப்பில் ஒரு மருத்துவர் அணி, அந்த மருத்துவர் அணி காப்பாற்றுச்சு, அவங்களையும் வாழ வச்சு நம்மளும் வாழறதுக்கு எப்படி போராடணுங்கிற ஒரு 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 அந்த அற்புதமான விஷயத்தை இந்த படைப்பு பதிவு பண்ணியிருக்கு. நீங்கள் முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தில் 50க்கும் மேற்பட்ட தலைவருடைய தளபதிகள், 50க்கும் மேற்பட்டவர்கள் உயிருக்கு உயிராக, தோழமையாக, தோளோடு தோள் நின்று ஒன்றா உண்டு உறங்கி வியூகம் அமைத்து இந்த உலகத்துக்கு யாருன்னு சொன்ன தலைவர் பிரபாகரனுடைய படையினுடைய தளபதிகள் 50க்கும் மேற்பட்டவர்கள் எதிரி வீசின அந்த ரசாயன குண்டுகளில் அணைஞ்ச ஊதுபத்தியிலிருந்து புகை வருவது போல உடலெல்லாம் கருகி, அதை உடம்பு வெடித்து அதிலிருந்து கரிய நிற ரத்தம் கசிஞ்சு அதிலிருந்து புகையாக போயிட்டு இருக்கிற அந்த உடல்களை அடுக்கி வச்சிருந்த அந்த இடத்தை தலைவர் அவர்கள் பார்வையிட்டு தன்னை முழுவதுமாக அடக்கி கொண்டு, சாமானியனாக இருந்தாலும் கூட ரத்தம் கொதிக்கும். இதை கேட்கும்போது கூட அவன் தமிழனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவன் மனிதனாக இருந்தால் போதும். ஆனால் அந்த தலைவன் பின்னங்கையை கட்டிக்கிட்டு அப்படியே ஒருவராக பார்த்து தன் மனசுக்குள்ள அவர்களுடைய பழகுனது, அவங்க தன்னோட நின்னது, இப்போ இல்லாத போனது அப்படிங்கிற அந்த மனநிலையில் அப்படி கடந்துட்டு வரும்போது அவர்கிட்ட பக்கத்தில் சொல்லப்பட்ட ஆலோசனை என்ன தெரியுமா? எதிரினுடைய கூடாரங்கள், எதிரிகளுடைய வீடுகள், முக்கியமாக கொழும்பு, முக்கியமான இடத்தெல்லாம் மனித வெடிகுண்டுகளாக நம்மளுடைய போராளிகள் நிற்கிறாங்க. நீங்கள் தலை அசைச்சா போதும், ஒத்த நொடியில் மொத்த யுத்தத்தையும் நிறுத்தலாம் அப்படின்னு சொன்னபோது அவன் எந்த மனிதனாக இருந்தால் கூட அவன் வீரனாக இருக்கணும், போராளியாக இருக்கணுங்கிறதுல எவனாக இருந்தாலும் உடனே அழி,
நம்மளுடைய இனத்தை, நம்மளுடைய மீதம் இருக்கிற உயிர்களை காப்பாற்றுன்னு தான் சொல்லுவான். ஆனால் அந்த தலைவன் சொன்னது, எதிரிகளும் இராணுவமும் அதிகார வர்க்கமும் தான் நமக்கு எதிரானவர்களே தவிர அவர்கள் வீட்டு குடும்பமோ, அவர்கள் வீட்டு பெண்களோ, அவர்கள் வீட்டின் குழந்தைகளோ இல்லை. அந்த வீட்டு பெண்களும் அந்த வீட்டு குழந்தைகளும் நம் வீட்டு குழந்தைகள். ஒருபோதும் அந்த குடும்பத்தை அழிக்கக்கூடாது, அந்த குழந்தைகளை கொல்லக்கூடாது. என்னுடைய சுய நினைவு இழந்தாலும், எனக்கு ஏதாவது ஏற்பட்டாலும் கூட எந்த சூழ்நிலையிலும் அப்படிப்பட்ட முடிவை எடுக்கக்கூடாது. மரபோட இயங்குவோம், அறத்தோட சண்டை போடுவோம், எதிரியா நேருக்கு நேராக நின்று சண்டையிடுவோம். காலம் ஒரு நாள் பதில் சொல்லும். அறம் வெல்லும்னு சொன்ன உலகத்தில் ஒரு தலைவன் யாராவது உண்டா? ஆக எதிரி விழுந்தவனை காப்பாற்றின இந்த படைப்பினுடைய அந்த நாயகன் மட்டும் இல்லை, தமிழினத்துக்கே நாயகனாக இருந்த எங்கள் தலைவர் பிரபாகரன். அத்தனை தளபதிகளும் செத்து கொத்து கொத்தாக தன்னுடைய உறவுகளும் பிள்ளைகளும் சாகும்போது கூட எதிரியை மட்டும் அடிப்போன்னு சொன்னதுனால தான் நீங்கள் ராஜபக்ஷவை அந்த மண்ணில் தமிழன் அடித்து துரத்தல, ராஜபக்ஷ அரண்மனையை தமிழன் எரிக்கல, சிங்கள கூட்டம், சிங்கள இளைஞர்கள் அடித்து துரத்துனது மட்டும் இல்லை, அவர் ஓடி திருகோணமலையில் இருக்கிற கப்பல் துறைமுகத்தில் ஒளிஞ்ச அந்த நிலை இருக்க, அந்த நிலையில் அடித்து எல்லாத்தையும் கொளுத்தி விட்டு சிங்கள வீதியில் ஒரு சிங்கள இளைஞன் சொன்ன வார்த்தை, இந்நேரம் பிரபாகரன் இருந்திருந்தால் நாங்கள் நிம்மதியாக இருந்திருப்போம்னு சொன்னாங்க. உலகம் பார்த்தது அது. அப்படி ஒரு ஆரம்பிக்க இனத்தினுடைய வீரத்தை, வரலாற்றை எடுத்து எங்கள் மண்ணில், எங்கள் தமிழினத்தில், எங்கள் தமிழர் நிலத்தில் ஓட வைக்க முடியலங்கிறது இருக்குல்ல. முன்னாடி சொன்னது போல சல்லியர்கள் படத்தின் தோல்வி அல்லது தமிழினத்தின் தோல்வி. என்ன செய்யணும்? அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு அரசாங்கம் என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட திரையரங்கு உரிமையாளர்கள் இருந்தா உடனடியாக அவர்களுடைய உரிமையை ரத்து செஞ்சிருக்கணும். செஞ்சாங்களா? செய்யல. ஏன் செய்யல? இந்த இனத்துக்கான அரசாக இருந்தால் அது செஞ்சிருக்கோம். அதான அர்த்தம். அதில் துடிச்சிருக்கும்ல. சுரேஷ் காமாட்சி கூப்பிட்டவொடனே நான் ஏன் ஓடணும்? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் சகாயமையா ஏன் இந்த விழாவை நடத்தணும்? இனியாவது சூடு சொரணை இந்த இனத்துக்கு வருமாங்கிற ஒரு தவிப்பும் கவலையும் தான். இப்போ என்ன செய்யணும்? இந்த இனத்துக்கான அரசை உருவாக்கணும். சரி, இனத்துக்கான அரசு இந்த எங்களுடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு, வரலாற்றை காப்பாற்ற முடியாத நிலை இருக்கட்டும். அப்போ இந்த தமிழ் இனத்துக்குன்னு இருக்கிற தலைவர்கள் எங்கே போனாங்க? நாக்கு வழிக்கவா? என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு 100 பேர், ஒரு 500 பேர், இல்லை ஒரு 50 பேர் அவன்கிட்ட போய் என்னன்னு கேள்வி கேட்டிருந்தா அவன் அடுத்த நொடிய 500 திரையரங்கு கொடுத்துருப்பானா? அப்படி அவன் கொடுக்க முடியலன்னா உனக்கு என்னடா இங்கே வேலை அப்படின்னு ஒரு உச்சமாக ஒரு குரலை எழுப்பியிருந்தான். அதையும் தாண்டி அவன் கொடுக்கலன்னா உனக்கு இங்கே என்னடா வேலை, உடனே அப்புறப்படுத்துறான்னு அவனை அப்புறப்படுத்துகிற வேலையை தொடங்கியிருந்தால் இவனை மாதிரி இருக்கிறவன்லாம் என்ன செஞ்சிருப்பான்? அப்போ யாரோட குற்றம் இது? இந்த இனத்துக்குன்னு இருக்கிறேன்னு சொல்கிற தலைவர்கள் என்ன செஞ்சாங்க? இந்த இனத்தை காக்கிறதுக்காக போராட்ட களத்தில் நின்றவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? நான் தான் அன்னைக்கே சொன்னேன், எல்லாரும் தயாருன்னா போய் அவன்கிட்ட நிற்போன்னு. யாரும் அதை பற்றி பேச்சே இல்லை. ஆனால் இதே நிலை நீடிக்குங்கிறதுலாம் இல்லை. எல்லா காலத்திலும் இப்படியே தமிழினம் இருந்துடணும்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஜல்லிக்கட்டுக்கு இங்கே சொல்லிவிட்டு தான் அவனியாபுரத்துக்கு வாடிவாசலில் போய் நின்னோம். மொத்தம் ஒரு 25 பேர் தான். கத்திப்பாராவில் நின்னதும் 25-30 பேர் தான். இதே நிலை தொடர்ந்தால் இவர்கள்ட்ட போய் கேள்வி கேட்குற வேலையெல்லாம் இனி தமிழினம் கேட்கக்கூடாது. அடியோடு அப்புறப்படுத்துகிற வேலையை செய்யறதுக்கு என்னைக்கு ஒரு செயலாக இந்த இனம் தொடங்குதோ அன்னைக்கு தான் சல்லியர் போன்ற படைப்புகள் தமிழ் இனத்தில் ஒரு பெருங்காவியமாக ஒட்டுமொத்த தமிழினமே கொண்டாடுகிற ஒரு சூழலை உருவாக்க முடியும். ஏன்னா சல்லியர் தொடங்கிருச்சு. ஏற்கனவே அவர் மேதகு படம் எடுத்தார். ஒரு அற்புதமான ஒரு தொழில்நுட்ப கலைஞன், தமிழ் உணர்வுள்ள கலைஞன். இந்த படைப்பில் பங்கெடுத்த அத்தனை பேருமே ஒரு உள்ளுணர்வோட ஒரு ஆத்மார்த்தமாக அந்த படைப்பை செஞ்சாங்க. நான் முன்னாடி சொன்னதான், சந்தனக்காடு செஞ்சேன், முந்திரிக்காடு செஞ்சிட்டேன்,
அடுத்தது நான் வன்னிக்காட்டுக்கு தான் வரேன். வன்னிக்காட்டின் படைப்புகளை எடுத்து நாங்கள் நினைச்ச மாதிரி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் பூரா அதை நாங்கள் வெளியிட தான் போகிறோம். அப்படியான சிக்கல்கள் வந்தால் அது அதிகார வர்க்கமாக இருந்தாலும் சரி, அல்லது திரையரங்கு கூடாரங்களாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு இடம் இல்லைன்னா இங்கே எவனுக்கும் இடம் இல்லைங்கிற ஒரு நிலையை உருவாக்குவோம். அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள். இந்த விழாவை முன்னெடுத்த ஐயா சகாயம் அவர்களுக்கு எங்களுடைய நெகிழ்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.